ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான காட் மோட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சாங் வந்துன்னா மத்தியானம் 12:30 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ சாங் எப்படி இருந்துச்சு அப்படின்ற என்னோட ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாங்கோடைய லிரிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பட் நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் பாடின விதம் அப்படின்றது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாம சாங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு. அண்ட் வாய்ஸ் வந்துன்னா சரியில்லை. இந்த ரெண்டுமே ஒரு மிஸ்டேக் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் விஷுவல் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. வெறித்தனமா இருந்துச்சு. ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் இந்த ஒரு சாங்ல கருப்பண்ணசாமி மாதிரி கருப்பு ஷர்ட் போட்டு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, கம்பீரமா இருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு கம்பீரமான வாய்ஸ், ஒரு வேற லெவல் ஒரு செம்மையான ஒரு வாய்ஸ்ல பாடியிருந்தாங்க அப்படின்னா செம்மையா இருந்திருக்கும், சூப்பரா இருந்திருக்கும். பட் ஆனால் சாய் அபியங்கர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் மதராசி படத்துல அந்த சலம்பல சாங் பாடியிருப்பாரு. ஸோ அதே ஒரு வாய்ஸ்ல இதை பாடவும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னடா ஒரு சாங் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. பட் போக போக பரவாயில்ல, ஓகே, நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆகுது. பட் ஆனால் சாங் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. லிரிக்ஸ்லாம் ஃபுல்லா பாடாம கட் பண்ணி ரேப் போர்ஷன்ல பாடியிருக்காங்க. ஸோ சாங்ல ரேப் போர்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். பட் ஆனால் சாங்கே ரேப் போர்ஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பிருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் கேட்க கேட்க நல்ல ஒரு வைப் வருது. அண்ட் விஷுவல் சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் ஃபுல்லாவே வந்து பிளாக் ஷர்ட்ல கருப்பண்ணசாமி மாதிரி அருவாள் எடுத்து அவர் கருப்பண்ணசாமி மாதிரியே ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ கருப்பண்ணசாமியாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங்ல சம்பவம் பண்ணுவார் நினைக்கிறேன். அண்ட் டான்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. வெறித்தனமா இருந்துச்சு அதெல்லாம். ஸோ ஸ்டெப் ஒன்று மரணமா போட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிரிக்ஸ் வீடியோவா வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் ஆனால் விஷுவலா பார்க்கும்போது பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய சாங் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு சாங் அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு தெரியும். அண்ட் முக்கியமா வெயிட் பண்ணது ரிலீஸ் டேட் தான். ரிலீஸ் டேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகலா வெயிட் பண்ணும்போது பிளாஸ்ட் ஜூன் அப்படின்ற மாதிரி போட்டு தான் முடிச்சிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்களே தவிர ரிலீஸ் தேதி சொல்லல. ஸோ அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் தேதி தான் சொல்லிடுவாங்க. அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான காட் மோட் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாங் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.